අපි බලාපොරොත්තු වෙච්ච දේ නෙමේ සජිබේ ඇතුලේ තියෙන. අර ගමේ ගොඩේ කතාවක් තියෙන. நாம் எதிர்பார்த்த ஒன்று ஐக்கிய மக்கள் சக்திக்குள் நடைபெறவில்லை. செல்வந்தர் என கூறினாலும் ஒரு சதம் கூட கையில் இல்லை என்று பழமொழி ஊர்களில் கூறப்படுவதுண்டு. அவ்வாறே ஐக்கிய மக்கள் சக்தி என கூறினாலும் இதற்குள் எவ்வித ஐக்கியமும் இல்லை. சர்வாதிகாரமே இந்த கட்சிக்குள் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவின் சர்வாதிகாரத்துக்கு எதிராகவே ஐக்கிய மக்கள் சக்தியை சஜித் பிரேமதாச அன்று ஸ்தாபித்தார். எனவே அதனை பாடமாக எடுத்துக்கொண்டு கட்சியை வலுவானதாக ஸ்திரப்படுத்துவார் என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன். எனினும் சிறிது காலம் செல்லும் போது கட்சிக்குள் சர்வாதிகாரம் இருப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். சேவையாற்றும் எண்ணத்தில் உள்ள எவருக்கும் இந்த கட்சியோடு இணைந்து நீண்ட பயணம் செல்ல முடியாது என்பதே எனது நிலைப்பாடு. தலைவருக்கு மேலதிகமாக கட்சியின் பொதுச் செயலாளரும் தவிசாளருமே பிரதானமானவர்கள். எனினும் தேசிய பட்டியல் உறுப்பினர் பெயரிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரின் பெயரை மாத்திரம் உட்சேர்த்து அனுப்பியுள்ளனர். குறைந்தபட்சம் தவிசாளரின் பெயரை எனும் அனுப்பியிருக்க வேண்டும் அல்லவா? எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி யானையை விழுங்கிய விளாம்பலத்தை போன்று மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன, கபீர் ஹாஷிம் உள்ளிட்டோர் யார் இருந்தாலும் அவர்களின் நேர்த்தியான பொருளாதார வேலை திட்டங்கள் இந்த கட்சிக்குள் ஒருபோதும் வெற்றி பெறாது. அதற்கு சஜித் ஒருபோதும் இடமளிக்கவும் மாட்டார். எனவே அர்ஷடி சில்வாவுக்கு சில விடயங்களை நான் கூற வேண்டியுள்ளது. உங்களது சிறந்த திட்டங்கள் யதார்த்தமாக வேண்டுமாயின் உங்களது தலைமையிலான சிறந்த அணியொன்று புதுப்பிக்கப்பட்ட அணியாக வெளியில் வர வேண்டும் என்பதையே கூற வேண்டியுள்ளது. எனவே இந்த விரக்தி மனநிலைக்கு மத்தியில் எனக்கு அரசியல் பொருத்தமில்லை என்பதை உணர்ந்தேன். எம்மிடம் தகுதியான தலைவர்கள் இல்லை. நானும் அரசியல் செய்தேன். தற்போதைய நிலைமைக்கு பொருந்தும் தகுதியான தலைவர்கள் இல்லாமையால் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்துள்ளேன். சைக்கிள் ஒன்றையனும் இல்லாமல் அரசியலுக்குள் பிரவேசித்தேன். தற்போது சைக்கிள் ஒன்றையனும் இல்லாமல் அரசியலிருந்து விடைபெறுகின்றேன். පුට්චයිකලයක් අන්න නැතුව දේශපාලනට ආවා. පුට්චයිකලයක් අන්න නැතුව මගේ දේශපාලනය අවසන් කරනවා.